நாட்டில் பிற்பகல் வேளைகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நாளை வரை சற்று குறைவடைந்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இருப்பினும் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவிக்கின்றார். பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வது தற்காலிகமாக நாளை வரையில் குறைவடைந்து காணப்படும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மேற்கு சப்ரகம மத்திய தெற்கு வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காலை வேளைகளில் மேற்கு தென்மேற்கு கரையோர பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும். இரவு வேளைகளில் தெற்கு மேற்கு கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று தென்கிழக்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளின் ஊடாக மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமாக வீசக்கூடும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாவிட்டாலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் சற்று கொந்தளிப்பாக காணப்படும்.